ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குரிய லஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வழக்கம் போல் கொஞ்சமாக ரைஸ் எடுத்து குக்கரில் போட்டு மூடி வச்சுட்டேங்க. காய்க்கு வந்துட்டு நான் சௌசௌவ் எடுத்துக்கிட்டேன். சௌசௌவ் இன்னைக்கு தோட்டத்துலேருந்து வந்துச்சுங்களா, அதனால எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு உப்பு போட்டு பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சாம்பாருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு பீன்ஸு, ஒரு கிழங்குல பாதி, அப்புறம் ஒரு மீல்ஸ் மேக்கர் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட தக்காளி, வெங்காயம், வெள்ளை வெங்காயம், பருப்பு கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம மசாலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மசாலா, பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும் எடுத்துருக்கேங்க. இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த காயெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே அந்த சௌசௌவ் வெந்துருச்சுங்க. ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து ஒரு சின்ன குக்கரில் வந்துட்டு ஆயில் போட்டு கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்கிட்டேங்க. இது சோம்பேறி குழம்பு அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஏன் அப்படின்னாக்க, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த கடுகு வெடித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா காயும் நான் மொத்தமாக சேர்த்துருவேங்க. வெங்காயம், தக்காளி, காய், வெள்ளை வெங்காயம், பருப்பு அத்தனையும் ஒன்றா சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருவேங்க. திக்காக வேணும்னா திக்கா, இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணும்னாக்கா தண்ணி கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு வச்சுடுவேன். இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்க்காதவங்க செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காய் வந்துட்டு நான் கூட்டு செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மைண்டு மாறிட்டு, வழக்கம் போல் கடுகு உளுந்து மட்டும் போட்டு தாளிச்சிட்டு, அதில் மிளகாத்தூள், உப்பை மட்டும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நான் தாளிச்சிக்கிட்டேங்க. அதுதான் இன்றைக்கி உரிய காய் சாம்பார், மீல்ஸ் மேக்கர் சாம்பார்னு சொல்லலாம். அடுத்து வந்துட்டு அந்த காய் வந்துட்டு சௌசௌவ் நான் எடுத்துக்கிட்டேங்க. மீன் டைம் வந்துட்டு நான் இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் இருக்குங்களா, அதனால் கொஞ்சம் ஹெஃப்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஏத்தம்பழம் இருந்துச்சுங்களா, ஏத்தம்பழத்தை வந்துட்டு கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது பாயில் பண்ணி சும்மா எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நெய் ஆட் பண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம். பட் இது ஈவினிங் வரைக்கும் தாங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு வெறும் ஏத்தம்பழத்தை வேக வச்சு மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அடுத்து மதியத்துக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்சு. இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.